ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி, டிஎன் டெட்டினுடைய பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ஸ்பெஷல் டெட்டுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெளியிட்டு அதிரடி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது டிஆர்பி. பல்வேறு திருப்பங்களோடு இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீங்கிறது வெளியாகிருக்கு. அது என்னங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த வெப்சைட்குள்ளே வந்துடுங்க. டிஆர்பி வெப்சைட்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இன்றைக்கி வாட்ஸ் நியூ ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த வாட்ஸ் நியூ ஆப்ஷனுக்கு கீழே வரும் 15/7/2026 டீச்சர்ஸ் ஒர்க்கிங் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீன்னு வருது. ஸோ இது வந்து இப்படி வந்துடும். உங்களுக்கு இங்கிலீஷில் இங்கே இருக்கா ப்ளஸ் நியூஸு, கீழே ஸ்க்ரோல் பண்ணி ப்ளஸ் நியூஸ் கொடுத்திங்கன்னா தமிழில் ஓப்பன் ஆகும். இப்போ சர்வர் எரருங்கிறனால வரல, தமிழில் ஓப்பன் ஆகும். ஓகே, சரி, என்ன அப்படிங்கிறது நான் தெளிவாக இங்கேயே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்குள்ளே போகலாம். அது எப்படி பண்ணுறதுன்ற சில விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இங்கே எல்லாமே கொடுத்துட்டாங்க. டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2026 நோட்டிஃபிகேஷன் நம்பர், டேட்டு, ஓகே, ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கானது அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்ட் கண்டக்டட் தி ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னேஷன் OMR, அதுதான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. OMR பேஸஸில் டெட்டு பேப்பர் 1 வந்து 4ஆம் தேதியும் டெட்டு பேப்பர் 2 வந்து 5ஆம் தேதியும் தேர்வுகள் நடைபெற்றது. ஓகேவா? ஸோ இப்போ தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கரும் கொடுக்கப்பட்டுள்ளது. நல்லா புரிஞ்சுக்க, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, நாட் ஏ பர்மனெண்ட் ஆன்சர் கீ, உத்தேச விடை குறிப்புகள். இதில் நீங்கள் அப்ஜெக்ஷன் சொன்னீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு வேளை அதில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா, உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலமாக அப்ஜெக்ஷன் சொல்லி அந்த தவறுகளை என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன் தி அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் த கேண்டிடேட் கேன் வியூ தி மாஸ்டர் கொஷின் பேப்பர் வித் தி டென்டேட்டிவ் ஆன்சர் கீ marked in it. The candidate may raise the objection if any only through online objection tracker available in the TRB from the stipulated time 15/7/2026லேருந்து 22/7/2026 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு 7 நாள், அந்த 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா ஆன்லைனில் டிஆர்பியோட அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அந்த ஆப்ஷனில் போயிட்டு எவிடன்ஸோட உங்களோட அப்ஜெக்ஷனை நீங்கள் தெரிவிக்கலாம். இப்போ 1வது கொஸ்டினுக்கு ஆன்சர் கீழே கொடுத்துருக்கேன், ஆனால் ஏ தான் கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரியுது. அப்போது ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து அந்த எவிடன்ஸ் நீங்கள் எடுத்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை கொடுக்கலாம். அப்படி ஏ தான் கரெக்டுன்னு சட்ட வல்லுநர்கள், பாட வல்லுநர்கள் உறுதிப்படுத்தினாங்கன்னா ஏ ஆன்சர் கீ ஃபார் எவ்ரி1, எல்லாருக்கும் ஏ ஆன்சர் கீயாக அது மாற்றப்படும். இது வந்து எவிடன்ஸ் ப்ராப்பராக இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து மட்டும் தான் எவிடன்ஸ் கொடுக்கணும். நோட்ஸு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் இருக்கும். ஃபார் எனி அப்ஜெக்ஷன் கேண்டிடேட்ஸ் ஷுட் ஒன்லி கிவ் ப்ரூஃப் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஒன்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து மட்டும்தான் ப்ரூஃப் கொடுக்கணும். நோட்ஸு ஆர் கைடு, ரெஃபரன்ஸ் படம், இன்டர்நெட்டு நோட்ஸு, கைடு, இன்டர்நெட்டு இதெல்லாம் வந்து எக்ஸப்ட் பண்ணிக்க மாட்டேன்றது சொல்லிட்டாங்க. ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து மட்டும்தான் எடுத்துப்போங்கிறதையும் சொல்லிட்டாங்க தெளிவாக. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரீசெண்டேஷன், ஓகேவா, in any form from including email, courier, in post or application in person will not be entertained. Representation with paper evidence will not be entertained. They will be summarily rejected. என்ன சொல்கிறாங்கன்னா, இமெயில் மூலமாகவோ போஸ்ட் மூலமாகவோ மெசேஜ் மூலமாகவோ அனுப்புனீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. யூ ஷுட்டு சென்ட் த்ரூ தி ஆன்லைன் ஒன்லி. டிஆர்பியினுடைய போர்ட்டலில் வெப்சைட்டில் போய்ட்டு லாஸ்ட்டில் இருக்கு பாருங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்னு. ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்களோட லாகின் ஐடி போட்டு பாஸ்வேர்டு படுத்துட்டுனா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து எவிடன்ஸோட உங்களோட அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை சப்மிட் பண்ணலாம். அதர்வைஸ் வேறு எந்த சோர்ஸஸ்லையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு சந்தேகம் தான் கமெண்ட்டில் கேளுங்க. நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த செய்தி பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்தவருடைய தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.